Lines and angles 2.5 angle பார்க்கலாம். An angle is formed by two rays having a common starting point. ஸோ இப்போ இதில் வந்து இந்த BD அப்படின்றது ஒரு ரே. இப்போ இந்த BD அப்படின்றது ஒரு ரே, இங்கே BE அப்படின்றது ஒரு ரே. இந்த ரெண்டு ரேக்கும் வந்து ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது. இந்த காமன் பாயிண்ட்டை என்னன்னு சொல்லலாம்னா வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேயை நம்ம ஆர்ம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டு ஆர்மும் சேர்ந்து ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது. இந்த காமன் பாயிண்ட்டுக்கு வெர்டெக்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து இது வரைக்கும் இதான் சொல்லியிருக்காங்க. ஹவு கேன் வி நேம் திஸ் ஆங்கிள்? எப்படி இந்த ஆங்கிளை சொல்லலாம்? வி கேன் சிம்ப்ளி யூஸ் த வெர்டெக்ஸ் அண்ட் சே தட் இட் இஸ் தி ஆங்கிள் பி. ஸோ இந்த ஆங்கிளை பி அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிள் பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். To be clearer, we use a point on each of the angle together with the vertex name the angle. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஆர்ம்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு வெர்டெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கு வந்து ஆங்கிள் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். இது எப்படி நம்ம வந்து காமன் பாயிண்ட்டை வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ, இந்த வெர்டெக்ஸை நம்ம ஆங்கிள்னு பேர் கொடுக்கலாம். இன் திஸ் கேஸ் வி நேம் த ஆங்கிள் ஆஸ் ஆங்கிள் DBE ஆர் ஆங்கிள் EBD. இப்போ இந்த ஆங்கிளை நம்ம பின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா டிபிஇன்னு சொல்லலாம், இல்லைனா EBDன்னு சொல்லலாம். அதாவது எந்த ஆங்கிளை நம்ம சொல்கிறோமோ அது வந்து சென்டரில் இருக்கணும். இப்போ DBE ஆங்கிள் DBE ஆங்கிள் நம்ம இந்த மாதிரி சிம்பிள் எழுதலாம். இப்போ இந்த ஆங்கிளை பி வந்து சென்டரில் இருக்கணும், ஆனால் லெட்டர்ஸ் வந்து முன்ன பின்ன மாற்றி எழுதலாம். இப்போ இதை வந்து நம்ம EBDன்னு கூட எழுதலாம். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து the word angle can be replaced by symbol. இந்த சிம்பிளை வந்து நம்ம ஆங்கிளுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளை எழுதலாம். தட் இஸ் ஆங்கிள் DBE ஆர் ஆங்கிள் EBD அப்படின்னு எழுதலாம். நோட் தட் இன் ஸ்பெசிஃபையிங் த ஆங்கிள் த வெர்டெக்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரிட்டன் ஆஸ் தி மிடில் லெட்டர். ஸோ நம்ம எந்த வெர்டெக்ஸ் நம்ம ஆங்கிளை வந்து எழுதுகிறோமோ, ஆங்கிள்னாலும் வெர்டெக்ஸ்னாலும் ஒன்று தான். இப்போ ஆங்கிள் நம்ம எது எழுதுகிறோமோ அது வந்து மிடில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. To indicate an angle, we use the small curve at the vertex. Refer to the figure 2.9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிகரில் போய் பார்த்தா தெரியும் 2.9ல். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்துட்டு 2.9ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்மால் கர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து ஸ்மால் கர்வ், இதுதான் வந்து ஸ்மால் கர்வ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து Vidya has just opened her book. Let us observe her opening the cover of the book in different scenarios அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புக்கை ஓப்பன் பண்ணுறது பாருங்கள், எப்படியெல்லாம் புக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த புக் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, இதை நம்ம ஆர்ம்ஸாக வந்து கன்சிடர் பண்ணலாம். இது ரெண்டுமே ஆர்ம்ஸ், இது வந்து ஆங்கிள். ஸோ இப்போ நமக்கு இதில் do you see angles being made in each of these cases? Can you mark their arms and vertex அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ம்ஸ் அண்டு வேர்டெக்ஸை வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ம்ஸுக்கு வந்து நம்ம இங்கே காமன் பாயிண்ட் வேர்டெக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இங்கே வந்து டின்னு போடலாம், இங்கே ஏ, இங்கே வந்து பி. ஸோ இந்த காமன் வேர்டெக்ஸுக்கு வந்து சின்னு பேர் கொடுக்கலாம். இந்த ஆர்முக்கு வந்து நம்ம PQன்னு பேர் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம டின்னு பேர் கொடுத்துட்டு இங்கே STன்னு பேர் கொடுக்கலாம், ST. ஸோ எது வேணாலும் நீங்கள் பேர் கொடுத்துக்கோங்க, ஆனால் ஆர்ம்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்து ரெண்டு ஆர்ம்ஸ் ST. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த வேர்டெக்ஸ் இருக்குல்ல, இந்த வேர்டெக்ஸ் நம்ம Pன்னு கொடுத்துடலாம். இங்கே வந்து QR, அதே மாதிரி இங்கே வந்து O, இங்கே MO வந்து ஆர்ம், இங்கே வந்து NO வந்து ஆர்ம், O வந்து வேர்டெக்ஸ். இப்போ இதில் வந்து ஆர்ம் ரெண்டுமே சேர்ந்து இருக்குது, ஒன்றா இருக்குது, ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது. அப்போ வந்து நம்ம இங்கே RS, இங்கே வந்து ஓன்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து கொஷின் வந்து பார்க்கலாம். இங்கே கேஸ் 1லேருந்து கேஸ் 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் 1லேருந்து கேஸ் 6 வரைக்கும் அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆங்கிள் இஸ் கிரேட்டர், த ஆங்கிள் இன் கேஸ் 1 ஆர் த ஆங்கிள் இன் கேஸ் 2? கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டுத்துலேயும் வந்து எந்த ஆங்கிள் கிரேட்டர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆர்ம் பாருங்கள், ஏடியும் பிடியும் எப்படி இருக்குது, அதே மாதிரி கேஸ் 2ல் PCCQ இந்த ரெண்டு ஆர்ம் எப்படி இருக்குது. இந்த PCCQ வந்து ஏடி ஏபியை விட ஓப்பன்
ஓப்பன் வந்து ஜாஸ்தியாக ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா இதோட ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது, கிரேட்டராக இருக்குது. கேஸ் 1 விட கேஸ் 2 வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து just as we talk about the size of a line based on its length, we also talk about the size of an angle based on its amount of rotation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. size of an angle வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அதோட ரொட்டேஷனை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஏடி வந்து எப்படி இருக்குன்னா இங்கே வந்து பிசியில் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ஏடி எப்படி இருக்குது நமக்கு இங்கே பிசி, அதாவது ஆம் வந்து ஜஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. So the angle in case 2 is greater as in the case she needs to rotate the cover more. Similarly, the angle in case 3 in even larger than that of case 2 because there is even more rotation, and case 4, 5 and 6 are successively larger angles with more and more rotation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேஸ்லையும் பாருங்கள் இதோட ரொட்டேஷன் வந்து எப்படி இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இது வந்து கேஸ் 1 விட ஜாஸ்தியாக இருக்குது, இது கேஸ் 2 விட ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இது வந்து எப்படி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இப்போ இதில் வந்து இப்போ இதில் பாருங்கள் கியூஆர் வந்து இப்படி இருக்குது, கியூஆர் இப்படி இருக்குது. ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குன்னா கியூஆர் வந்து இப்படி இருக்க வேண்டியது இன்னும் ஜாஸ்தியாக ரொட்டேட் ஆகிருக்கு, அதாவது இப்படி இருந்து இப்படி ஆயிடுச்சு. அப்போ இங்கே ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது, இந்த ஆங்கிளை விட இங்கே ஆங்கிள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரொட்டேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இந்த பின்னாடி இருக்கிற ஆங்கிள் தான் வந்து பார்க்கணும். அப்போ ரொட்டேஷன் வந்து எப்படி இருக்குது, இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே 2 ஆமும் ஒரே இடத்துல இருக்குது. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து எப்படி இருக்குது, ஆங்கிள் கம்ப்ளீட் ஆங்கிளாக இருக்குது. ரெண்டுமே ஆர்ம்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு கேஸ்லையும் நம்ம பார்க்கும்போது அதோட ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது, கிரேட்டராக இருக்குது. ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க மோர் அண்ட் மோர் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து இந்த ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா the size of an angle is the amount of rotation or turn in that need to about the vertex to move the first ray to second ray. ஃபஸ்ட்டு ரேலேருந்து செகண்ட் ரே வந்து மூவ் ஆகிருக்கு. அதோட ரொட்டேஷனை பொறுத்து தான் வந்து அதோட ஆங்கிள் வந்து இருக்குது, சைஸ் ஆஃப் த ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன் ரியல் லைஃப்பில் நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து ஆர்ம்ஸ் பார்க்கலாம், ஆங்கிளை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் எ காம்பஸ் ஆர் டிவைடர் வி டர்ன் த ஆர்ம்ஸ் டு ஃபார்ம் அன் ஆங்கிள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காம்பஸில் இதுதான் வந்து ஆர்ம், அப்போ ஆங்கிள் வந்து இதுதான் ஆங்கிள். ஸோ இன் எ காம்பஸ் ஆர் டிவைடர் வி டர்ன் த ஆர்ம்ஸ் டு ஃபார்ம் அன் ஆங்கிள். The vertex is the point where 2 arms are joined. Vertex எங்கே உருவாகுது அப்படின்னா 2 arms சேர்ந்து தான் vertex வந்து உருவாகுது. Identify the arms and vertex of the angle. ஸோ நம்ம இங்கே ஆர்ம்ஸும் வரைஞ்சாச்சு, vertexும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. A pair of scissors has 2 blades. When we open them to cut something, the blades form an angle. Identify the arms and the vertex of the angle. அப்போ இதுதான் வந்து arms, இதுதான் வந்து angle. ஸோ நெக்ஸ்ட் வந்து look at the pictures of spectacles, wallet and other common objects. Identify the angles in them by marking out their arms and vertices அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெக்டாங்குலராக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஆர்ம்ஸ், இப்போ இது வந்து ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆர்ம், இது வந்து ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஆர்ம், இது ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஆர்ம், இது ஆங்கிள். ஸோ இது ஆர்ம், இது ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிகர் இட் அவுட்டில் வந்து பார்க்கலாம். ஃபிகர் இட் அவுட்டில் கொஷின் நம்பர் 1 பார்க்கலாம். கேன் யூ ஃபைண்ட் தி ஆங்கிள்ஸ் இன் தி கிவன் பிக்சர்ஸ்? ட்ரா த ரேஸ் ஃபார்மிங் எனி ஒன் ஆஃப் த ஆங்கிள்ஸ் அண்ட் நேம் ஆஃப் த வெர்டெக்ஸ் ஆஃப் தி ஆங்கிள். வேர்டெக்ஸை வந்து என்ன வேர்டெக்ஸ், ஆங்கிளில் வந்து எது வேர்டெக்ஸ் அப்படின்றத எழுதணும், ஆங்கிளையும் நம்ம எழுதிடலாம். இப்போ இந்த சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிளில் வந்து எது வேர்டெக்ஸ், எது காமன் பாயிண்ட்டோ அதுதான் வேர்டெக்ஸ். எல்லா ஆங்கிள்ஸ்க்கும் இதுதான் காமன் பாயிண்ட்டு. காமன் பாயிண்ட் வந்து டி, அப்போ வேர்டெக்ஸ் வந்து டி. ஆங்கிளையும் நம்ம இங்கே எழுதிடலாம். ஆங்கிள் வந்து இப்போ இங்கே 2ஆக டிவைட் ஆகிருக்கு. இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, அதுக்கப்புறமா மொத்தமாக இன்னொரு ஆங்கிள், மொத்தமாக சேர்த்து ஒரு ஆங்கிள் இருக்குது. அப்போ 3 ஆங்கிளில் நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம கற்றுக்கலாம் எப்படி ஆங்கிள் எழுதுறது அப்படின்றது. எந்த ஆங்கிளில் நம்ம எழுதுகிறோமோ அந்த லெட்டர் வந்து மிடிலாக இருக்கணும். இப்போ இந்த டி வந்து டி தான் வந்து ஆங்கிள், ஆனால் இந்த ஆங்கிள் வந்து 2ஆக டிவைட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஆங்கிள் எழுதணும் அப்படின்னா ஆங்கிள் ஏடிபி, இது ஒரு ஆங்கிள். இப்போ இந்த ஆங்கிள் எழுதணும் அப்படின்னா ஆங்கிள்
இப்போ இந்த ஆங்கிள் எழுதணும் அப்படின்னா டி வந்து சென்டரில் இருக்கணும். அப்போ இதை நம்ம பிடிசி எழுதலாம், இல்லைனா ஆங்கிள் சிடிபி இந்த மாதிரி எழுதலாம். இது ரெண்டும் ஒன்று தான். இப்போ இந்த ஏடிபியை பிடிஏ அப்படின்னு கூட எழுதலாம். இப்போ வந்து இந்த ஆங்கிள் மொத்தமாக சேர்த்து ஒரு ஆங்கிளாக எழுதணும் அப்படின்னா நமக்கு டி வந்து சென்டரில் இருக்குது. இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ஆங்கிள் ஏடிசி இல்லைனா ஆங்கிள் சிடிஏ. ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிகரில் நம்ம என்ன பண்ணணும்னா வேர்டெக்ஸ் வந்து எழுதணும். வேர்டெக்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா வேர்டெக்ஸ் வந்து காமன் பாயிண்ட் இங்கே ஓ. இப்போ வேர்டெக்ஸ் ஓன்னு எழுதிடலாம். இப்போ ஆங்கிளை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆங்கிளை வந்து ஏஓபி எழுதலாம், இல்லைனா ஆங்கிள் பிஓஏன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை இங்கே இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். காமன் பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ் ஓ. இப்போ வெர்டெக்ஸ் ஓன்னு எழுதியாச்சு. ஆங்கிளை வந்து நம்ம ஆங்கிள் பிஓக்யூன்னு எழுதலாம், இல்லைனா ஆங்கிள் கியூஓபின்னு எழுதலாம். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து காமன் பாயிண்ட் எது அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் பார்க்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காமன் பாயிண்ட் வந்து ஒய் தான். இப்போ இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கும் ஒய் தான் ஆங்கிள். இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் இது தான் ஒய். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளுக்கும் இது தான் ஒய். அப்போ வேர்டெக்ஸ் அப்படி எது கேட்டோம் அப்படின்னா இந்த ஒய் தான். ஸோ நம்ம ஆங்கிள் எழுதலாம் அப்படின்னா நம்ம நிறைய ஆங்கிள்ஸ் எழுதலாம். இப்போ இதில் நான் 1-2 ஆங்கிள் எழுதுகிறேன். பேலன்ஸ் இருக்கிற ஆங்கிளை நீங்களாக எழுதலாம். ஸோ இப்போ ஆங்கிள் இப்போ இந்த ஒய் தான் நம்ம எழுதணும். ஆங்கிள் வந்து ஒய் தான். ஒய் வந்து நம்ம சென்டரில் எழுதலாம். அப்போ ஆர்ம்ஸ் வந்து எப்படி இருக்குது, எது எது நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் எழுதணும் அப்படின்னா ஒய் வந்து சென்டரில் இருக்கணும். ஆனால் பிஒய்க்யூ இல்லைனா ஆங்கிள் கியூஒய்பி ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இந்த ஆங்கிள் எழுதணும் அப்படின்னா ஆங்கிள் QYR இல்லைனா ஆங்கிள் RYQன்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் எழுதணும் அப்படின்னா ஆங்கிள் RYS இல்லைனா ஆங்கிள் SYRன்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆங்கிள் எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து ஆங்கிள் SYTன்னு எழுதலாம், இல்லைனா ஆங்கிள் TYSன்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். கொஷின் நம்பர் 2ல் ட்ரா அண்ட் லேபிள் அண்ட் ஆங்கிள் வித் ஆர்ம்ஸ் ST அண்ட் SR அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து ST SR சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ காமன் பாயிண்ட் காமன் வெர்டெக்ஸ் எது எடுத்துக்கணும்னா எஸ் தான் எடுத்துக்கணும். ஏன்னா எஸ் வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கு. அப்போ STக்கும் SRக்கும் உள்ள ஆர்ம் காமன் பாயிண்ட் வந்து எஸ் தான். ஸோ இதை நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி 2 ஆர்ம்ஸ் சேர்ந்து எழுதிடலாம். எஸ் வந்து காமன் பாயிண்ட், அதனால் எஸ் இங்கே தான் நம்ம எழுதணும். இது ST SR. ஸோ லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆங்கிளை இந்த மாதிரி ட்ரா பண்ணிடலாம். ஆங்கிளை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஆங்கிள் எழுதணும் அப்படின்னா இதை வந்து நம்ம எஸ் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி எழுதணும். அப்போ ஆங்கிள் TSR இல்லைனா ஆங்கிள் RSTன்னு எழுதலாம். நமக்கு ஆனால் என்ன ஆங்கிள் வேணும், எஸ் தான் வேணும், அது சென்டரில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் ஒய் ஆங்கிள் APC cannot be labeled as ஆங்கிள் P. இப்போ ஆங்கிள் பின்னு நம்ம ஏன் வந்து எழுதக்கூடாது, ஆங்கிள் ஏபிசியை ஆங்கிள் ஏபிசின்னு இருக்குது, இதை ஏன் நம்ம ஆங்கிள் பின்னு எழுதக்கூடாது? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏபிசி இஸ் நாட் ஈக்குவல் டு ஆங்கிள் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏன்னா வந்து ஆங்கிள் பி, இந்த ஆங்கிள் பி இருக்குல்ல, இது வந்து 2ஆக டிவைட் ஆகிருக்கு. இங்கே ஒரு ஆங்கிளாக இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிளாக இருக்குது. 2ஆக டிவைட் ஆகிருக்கிறதுனால நம்ம இந்த ஆங்கிள் பின்னு நம்ம எழுதக்கூடாது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சொல்யூஷனாக நான் எழுதியிருக்கேன். The angle APC cannot be labeled just as P because 3 different angles meet at a point P. இப்போ 3 angles அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு ஆங்கிள் தான். அப்போ ஆங்கிள் 1, ஆங்கிள் 2 இது மொத்தமாக சேர்த்து ஆங்கிள் 3 ஆங்கிள்ஸ் வந்து எதில் மீட் ஆகிருக்கு, ஆங்கிள் பியில் வந்து மீட் ஆகிருக்கு. டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் மீட் அட் பாயிண்ட் P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் மொத்தமாக சேர்த்து ஆங்கிள் 3. ஸோ இங்கே வந்து மீட் ஆகிருக்கு. இஃப் வி ஜஸ்ட் சே ஆங்கிள் P, இட் won't be clear which of these 3 angles we are talking about. இப்போ வெறும் ஆங்கிள் Pன்னு சொன்னேன் அப்படின்னா எந்த ஆங்கிளுக்குரியது அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம ஆங்கிள் Pன்னு சொன்னேன் அப்படின்னா இது இந்த ஆங்கிளுக்குரியதா, இல்லை இந்த ஆங்கிளுக்குரியதா, இல்லை இந்த ஆங்கிளுக்குரியதா அப்படின்றது நமக்கு தெரியாது.
ஒன் ஆங்கிள் இஸ் பிட்வீன் தி லைன்ஸ் ஆஃப் பிஏ அண்டு பிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஏக்கும் பிசிக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆங்கிள் ஏபிசி. அப்படி இல்லை அப்படின்னா ஆங்கிள் நம்ம சிபிஏன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எந்த ஆங்கிள் சொல்ல போகிறோம்? பி. அந்த பி தான் வந்து நடுவில் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனதர் ஆங்கிள் இஸ் பிட்வீன் த லைன்ஸ் பிஏ அண்டு பிபி. பிஏக்கும் பிபிக்கும் உள்ள ஆங்கிள். இப்போ பிஏ பிபி. அப்போ எந்த ஆங்கிள்? இங்கே வந்து நம்ம பிஏ ஷேட் பண்ணுவோம். இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த பி வந்து நமக்கு சென்ட்ரல் எழுதணும். அப்போ பி வந்து சென்ட்ரல் எழுதிடலாம். அப்போ இந்த சைடில் நம்ம ஏ எழுதலாம், இங்கே பி எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிஏ சென்ட்ரல் எழுதிட்டு பிஏ ஆங்கிள் பிபிஏ அப்படி எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து the third angle is between the lines PB and PC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PB and PC. அப்போ PB PC. ஸோ இப்போ நம்ம இந்த P தான் எழுதணும். ஆனால் நம்ம BPCன்னு எழுதலாம் இந்த ஆங்கிளை. இல்லைன்னா நம்ம P சென்டரில் எழுதிட்டு CPBன்னு கூட எழுதலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த ஆங்கிள் எழுதுகிறோம் அப்படின்னா இதை நம்ம Pன்னு சொல்ல முடியாது. இது எந்த ஆங்கிளுக்குரியது அப்படின்றத 3 லெட்டர் மூலமாக தான் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால் இந்த 3 லெட்டரை எழுதுகிறோம் அப்படின்னா அது பர்டிகுலர்லி எந்த ஆங்கிள் அப்படின்றது நமக்கு தெரியும். வெறும் ஆங்கிள் P அப்படின்னு சொன்னோன்னா எந்த ஆங்கிள்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 4. நேம் த ஆங்கிள் மார்க்டு இன் ஃபிகர் கிவன் ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஷின் நம்பர் 4 வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஆங்கிள் இங்கே காமிக்குது. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் அப்படின்றது என்னென்னா இதுக்கு காமன் பாயிண்ட் என்ன? காமன் பாயிண்ட் வந்து டி. ஸோ இப்போ இதோட ஆர்ம்ஸ் வந்து பிடிஆர் தான். இப்போ பிடிஆர் வந்து டி வந்து நம்ம என்ன பண்ணணும்? சென்டரில் எழுதணும். டி வந்து சென்டரில் எழுதணும். ஆங்கிள் பிடிஆர் இல்லைன்னா நம்ம ஆங்கிள் ஆர்டிபின்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆங்கிள் வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வரைக்கும் தான். அப்போ இதுக்குரிய ஆர்ம் என்ன அப்படின்றத பார்க்கணும். இதுக்குரிய ஆர்ம் வந்து இது தான். நமக்கு ஆங்கிள் வந்து என்னது? டி. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம்னா ஆங்கிள் டி வந்து நடுவில் எழுதிட்டு எந்த ஆர்ம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இந்த ஆர்ம்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து க்யூ வந்து இங்கே QTRன்னு எழுதலாம். அப்படி இல்லைனா RTQ எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் நமக்கு டி வந்து எப்படி இருக்கணும்? சென்டரில் இருக்கணும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 5. மார்க் எனி 3 points ஆன் யுவர் பேப்பர் தட் ஆர் நாட் ஆன் ஒன் லைன். இப்போ வந்து 3 பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 1 2 3 ஆன் யுவர் பேப்பர் தட் ஆர் நாட் ஆன் ஒன் லைன். ஒரே லைனில் வந்து இந்த டாட் இருக்கக்கூடாது. லேபிள் தம் ABC. ட்ரா ஆல் பாசிபிள் லைன்ஸ் கோயிங் த்ரூ தி பாஸ் ஆஃப் தீஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு லைனை ட்ரா பண்ணலாம். இங்கேருந்து இங்கே ஒரு லைனை ட்ரா பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஆரோ மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ஸோ ட்ரா ஆல் த பாசிபிள் லைன்ஸ் கோயிங் த்ரூ தி பாஸ் ஆஃப் தீஸ் பாயிண்ட்ஸ். ஹவு மெனி லைன்ஸ் டு யூ கெட்? எத்தனை லைன் நமக்கு கிடைக்குது? ஸோ இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன். இப்போ லைன் வந்து 3 லைன்ஸ் கிடைக்குது. அப்போ ஏபி, பிசி, நெக்ஸ்ட்டு வந்து ஏசி. ஓகே, ரைட் டவுன் போட்டு சொல்லியிருக்காங்க. அண்டு மார்க் ஈச் ஆஃப் தம் வித் ஏ கர்வ் ஆஸ் ஃபிகர் 2.9. 2.9ல் எப்படி வந்து ஃபிகரை ஆங்கிளை வந்து ஒரு கர்வாக வந்து காமிச்சிருக்காங்களோ அதே மாதிரி காமிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். ஸோ இப்போ இந்த ஆங்கிளை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ வந்து சென்டரில் இருக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து ஆர்ம்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஜாயிண்ட்டாக இருக்குது. பியில், அதுக்கப்புறமா சியில். அப்போ வந்து ஆங்கிள் ஏன்னு நம்ம இங்கே ஆங்கிள் ஏ வந்து சென்டரில் இருக்கணும். ஆங்கிள் ஏ வந்து சென்டரில் இருக்கணும். ஆனால் 3 லெட்டர்ஸ் வந்து எப்படி எழுதலாம்? BAC ஆர் ஆங்கிள் CAB. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சி வந்து சென்டரில் இருக்குது. இப்போ சி சென்டரில் இருக்குது. ஆர்ம்ஸ் எங்கே டச் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஏல டச் ஆகிருக்கு, பியில் டச் ஆகிருக்கு. அப்போ ACB ஆர் ஆங்கிள் BCA. ஆனால் சி வந்து சென்டரில் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பி வந்து நமக்கு
இந்த பிஏ தான் நம்ம எழுதணும். ஆனால் இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பிஏ சென்டரில் போட்டுட்டு ஆங்கிள் ஏபிசி ஆர் ஆங்கிள் சிபிஏ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 6 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 6ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா now mark any 4 points on your paper so that no 3 of them are on one line. ஸோ இப்போ வந்து 4 பாயிண்ட்ஸை வந்து plot பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணியாச்சு. label them A B C D, A B C D. draw all possible lines going through the paths of these points அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு லைன், இந்த பாயிண்ட்ஸ் வழியாக லைனை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு லைன், நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு லைன், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்படி ஒரு லைன், நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு லைன். இப்படி ஒரு லைன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நமக்கு எத்தனை ஆங்கிள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு ஆங்கிள்ஸ்க்கையும் நம்ம அதுக்கு பேரும் எழுத சொல்லியிருக்காங்க. எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம எழுதிடலாம். இப்போ லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி, பிசி, சிடி, ஏடி, பிடி, ஏசி. அப்போ இதை நம்ம எழுதிடலாம். ஸோ எத்தனை லைன்ஸ் இருக்கோ அதை நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆங்கிள் எழுதலாம். இப்போ ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஆங்கிள் இருக்குது. அப்போ எத்தனை ஆங்கிள் இருக்குது? 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், ரெண்டையுமே சேர்த்து ஒரு ஆங்கிள், 3 ஆங்கிள்ஸ். இப்போ இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், மொத்தமாக சேர்த்து 3 ஆங்கிள். ஸோ இங்கே, இங்கே, ஸோ இங்கே, ஸோ வந்து மொத்தமாக 3 ஆங்கிள்ஸ். அப்போ மொத்தமாக டோட்டலாக எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்குது? 3 + 3 + 3, மொத்தமாக வந்து 12 ஆங்கிள்ஸ் இருக்குது. இந்த 12 ஆங்கிள்ஸையும் நம்ம வரிசையாக எழுதணும். ஸோ என்னென்ன ஆங்கிள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்படி ஆங்கிள் எழுதணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஆங்கிளை நம்ம எழுதணும் அப்படின்னா இப்போ இது எந்த லைனில் டச் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதில் எது டச் ஆகிருக்கு? டி இருக்குது. இங்கே இந்த சைடில் நமக்கு சின்னு இருக்குது. அப்போ ஏ வந்து சென்டரில் எழுதணும். அப்போ ஆங்கிள் சிஏடி. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன எழுதலாம்? டிஏசின்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆங்கிள் எழுதலாம். ஸோ இந்த ஆங்கிளை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ இது எதில் டச் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். பியில் டச் ஆகிருக்கு, சியில் டச் ஆகிருக்கு. அப்போ ஆங்கிள் பிஏசி, பிஏசி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மொத்தமாக ஒரு ஆங்கிள் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மொத்தமாக ஒரு ஆங்கிள் எழுதணும்னா ஏ தான் வந்து சென்டரில் எழுதணும். இப்போ மொத்தமாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அப்போ இது எந்த லைனில் டச் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். பியில் டச் ஆகிருக்கு, இங்கே வந்து டியில் டச் ஆகிருக்கு. அப்போ வந்து பிஏடி. ஸோ இப்போ நான் 3 ஆங்கிளையும் எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதிடுறேன். எழுதிட்டு நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 12 ஆங்கிள்ஸும் எழுதியாச்சு. நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்களோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2.6 கம்பேரிங் ஆங்கிள்ஸில் பார்க்கலாம்.